சண்டை போட வேண்டிய நேரத்துல இறங்கி சண்டை போடுன்னு சொல்லி கொடுத்தவர் தான் வள்ளுவர். அதனாலதான் காலம் கடந்து நிற்கிறார். வள்ளுவர் சொல்றாரு, வாழ்க்கை என்பது சண்டைங்க. தினம் தினம் சண்டை போடாதவங்க யாராவது வீட்டுல இருக்கிற சண்டைன்னு சொல்ல, வீட்டுக்காரமோட சண்டை, பையனோட சண்டை, நாத்தனார், அந்த சண்டையை நான் சொல்லல. நீங்க இறங்கி வாழ்க்கையை சந்திக்க போகிற போது சண்டைகள் வருகிறதா வரலையா? சண்டைன்னு கூட சொல்லிட முடியாது. பேட்டில்ஸ், போர்கள் வருகின்றது. அந்த போர்ல ஜெயிச்சாகணும், நீங்க வேற வழி கிடையாது. எப்படி ஜெயிக்கிறதுன்னு வள்ளுவர் சொல்ல, வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். எப்படி சண்டை போடணும்னு சொல்லி கொடுத்த ஆசான் தான் நம்ம வள்ளுவர். சண்டை போடுறதை பத்தி வாழ்க்கையில நான் 3 முக்கியமான பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன். தெரியாம செஞ்சுட்டாலும் சொல்ல முடியாது, பாத்துக்கீங்க. இதெல்லாம் திட்டமிட்டு செய்வது. சில பேரு நீங்க போகும்போது உங்களை பார்க்காத போதே எதிரில் கடந்து போயிருப்பாங்களே, யாருக்குமே நடந்தது இல்லையா? நான் இப்ப சொல்றேன் கேட்டுங்க, சத்தியமா உங்களை அவங்க பார்த்துட்டு தான் பார்க்காத மாதிரி போயிருக்காங்க. அப்படி இல்ல அப்புறமா வந்து நீ எதிரில் போனியா, நான் கவனிக்க போய் அது கவனிக்காத மாதிரி போறதுல ஒரு கெத்து இருக்குல்ல, அந்த கெத்தை பார்த்த உடனே உங்க மனசு சுருங்கும் இல்ல, அந்த சுருக்கத்துக்காக செய்யப்பட்டது அது. மறந்துடாதீங்க. உடனே பதிலுக்கு போய் என்னப்பா நீ என்னப்பா அப்படி கேட்காதீங்க, தயவு செஞ்சு அவமானப்படுவீங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல அவங்க உங்க முன்னாடி வர்ற போது நீங்களும் பார்க்காத மாதிரியே போறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குல்ல, அந்த வாய்ப்பை விட்டுறாது. இதுல எப்பவுமே நல்லவனாவே இருக்க முடியாது வாழ்க்கையில. ஒவ்வொரு சமயத்துல திருப்பி கொடுக்க வேண்டிய நேரத்தை திருப்பி கொடு. சிவாஜி படம் பாத்தீங்களா? என்னங்க சிவாஜி படம் கூட பாக்கலையா? சூப்பர் ஸ்டார் அடிப்பாருல, 1 2 3 நம்பர் என்ன 1 2 3 திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்காக நான் என்றேன்னு சொல்லுவார்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அந்த படத்திலே அதுதான். நீங்க திருப்பி கொடுப்பது அன்பாலும் திருப்பி கொடுக்கலாம், அல்லது அவர்களுக்கு எது தேவையோ அதாலும் திருப்பி கொடுக்கலாம். ஆனால் வாழ்க்கை என்பதிலே போர் இருக்கிறது, மறந்து விடாது. வைஷாலி ரமேஷ் பாபு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? செஸ் கிராண்ட் மாஸ்டர், பிரக்ஞானந்தாவினுடைய அக்கா. பல பேருக்கு பிரக்ஞானந்தாவினுடைய அக்கான்னு சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பொண்ணு ஒரு கிராண்ட் மாஸ்டர் தான், சின்ன பொண்ணு, ஒரு 22 23 வயசு அவ்வளவுதான் இருக்கும். சமீபத்தில் இந்த பொண்ணு செஸ் விளையாட்டுக்காக, டாடா ஸ்டீல் செஸ் டோர்னமெண்ட்டுக்காக யுகோஸ்லாவியாவில் இருக்கிற ஒரு வீரரோட இந்த பொண்ணு செஸ் விளையாட போகுது. அந்த ஆள் நடுன்னு இருக்கான், நடுன்னு இருக்கான். சின்ன பொண்ணு இது. செஸ் விளையாட போகும்போது எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, உங்க ஆப்போனன்ட் யாரா இருந்தாலும் சரி கை குலுக்கணும். அது ஒரு எழுதப்படாத விதி. அது இப்ப நீங்க கிரிக்கெட்ல எல்லாம் பாப்பீங்க, அந்த எதிரெதிர் அணியா இருந்தா கூட கை குலுக்கிட்டு தானே போடுறாங்க. அது மாதிரி செஸ் விளையாட்டுல அப்படிதான், யார் ஆப்போனன்ட்டோ கை குலுக்கணும். வைஷாலி பார்த்துட்டு எதிரில் இந்த வீரர் நிக்கிறாரு, பட்டுக்கு கையை நீட்டுருச்சு. அந்த ஆளு கெத்தா பதிலுக்கு கையை கொடுக்கலைங்க. அது எவ்வளவு அவமானம் இல்ல அது. அதுக்கு பிறகு வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டாரு, அது வேற விஷயம். அந்த நேரத்துல கை கொடுக்கல. இப்ப நாம இருந்தா என்ன பண்ணுவோம், ரொம்ப அழுவாச்சுன்னா கை கொடுத்தா கூட இந்த கையே கொடுக்கல, மனசுக்குள்ள என்ன. வைஷாலி அதெல்லாம் செய்யல. ஒரு நிமிஷம் அதிர்ந்தாங்க, அப்புறம் குனிஞ்சு செஸ் போர்டை பார்த்தாங்க. அதற்கு பிறகு வைஷாலியினுடைய கண்களுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த 64 கட்டங்கள் மட்டும்தான். எதிரில் இருக்கிற ஆளை பார்க்கவே இல்லை. 10 நிமிஷத்துல அந்த ஆளை ஜெயிச்சாங்க. 10 நிமிஷத்துல ஜெயிச்சுட்டான். ஜெயிச்ச பிறகும் கை கொடுக்கணும். ஜெயிச்சவங்க, வென்றவர்கள், தோற்றவர்கள். ஜெயிச்ச பிறகு அவன் அப்படியே பார்த்துட்டு கை கொடுக்காமலே திரும்பி போனா வைஷாலி. எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ அவமானங்கள் நம்மை தேடி வந்து கொண்டுதான் இருக்கும். எந்த நிலையில் இருந்தாலும் அவமானங்களை தவிர்க்க முடியாது. அவமானங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும்? நேர போய் பிலு சண்டைக்கு பிடிச்சி சிலதெல்லாம் நிற்கும். கண்ணு நீ ஒரு நாள் ஜெயிக்க மாட்டேன்னு மௌனமா இருந்து இறுதி வெற்றி உங்களுக்கு என்று காட்டுகிற போதுதான் யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவங்க மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் வருத்தப்படுறாங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கான நேரம் தோழர்கள். எது உங்களுடைய பலவீனம் என்று நினைக்கிறீர்களோ பல சமயத்தில் அதுதான் உங்களுடைய பலமாக இருக்கும். அதையே அப்படியே திருப்பி போடுங்க.
எது உங்களுடைய பலம் என்று நினைக்கிறீர்களோ பல சமயத்தில் அதுவே உங்கள் பலவீனமாகவும் இருக்கும். இப்ப நமக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கு, வீக்னஸ் இருக்கு, நமக்கு தெரியும். நான் பிறந்த குடும்பத்துல வசதி இல்ல, அது ஒரு வீக்னஸ் தானே. அது நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு வாய்ப்பு இல்ல, அது ஒரு வீக்னஸ் தானே. இதெல்லாம் பலவீனம்னு நினைக்கிறோம்னா எது உங்களுடைய பலவீனமோ பல சமயங்களில் அதுவே உங்கள் பலமாக இருக்கும் என்று நம்புகிறவர்கள் வாழ்க்கையில் போராட்டங்களில் வெற்றி அடைகின்றார்கள். எதை செய்ய போனாலும் இதெல்லாம் யோசின்றார் வள்ளுவர். திணை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச்சு. அதுல முதல் 3 உங்களுக்கு புரியும். எது செய்ய போனாலும் செய்ய வேண்டிய வேலையை அசஸ் பண்ண செய்யறீங்களா, செய்வீங்க. தன் வலி, எனக்கு முடியுமா முடியாது, அசஸ் பண்ணுவீங்களா, பண்ணுவீங்க. மாற்றான் வலி, எதிரில நிக்க போறானே அவனுக்கு என்ன ஸ்ட்ரென்த், அதையும் பார்ப்பீங்க. 4வது வள்ளுவர் ஒண்ணு சொல்லுவாரு, துணை வலி, அவனோடைய ஃப்ரெண்ட் யாருன்னு பாரு, உன்னோட ஃப்ரெண்ட் யாருன்னு பாரு. உன்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் பிபி வந்தவன், சுகர் பேஷண்ட்ல இருந்தா நமக்கு அடியாள இருக்கான்னு சந்தான ஒரு படத்துல சொல்லுவாருல்ல, அந்த மாதிரி ஏத்த சாப்பதா இருந்தா யோசிச்சுப்போ. அப்போ ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட போகிற போது உங்கள் சக்தியை மாத்திரமல்ல, உங்கள் பக்கத்திலே நிற்கக்கூடிய நண்பர்களினுடைய வலிமையையும் யோசித்து விட்டுத்தான் ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நட்பை பற்றி இதை விட அதிகமாக வேறு எந்த மொழியில், வேறு எந்த இலக்கியத்தில் சொல்லி இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே வாலி எழுதினார். இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே என்று கேட்டார். சிவாஜி இறைக்க இறைக்க ஓடிட்டு அந்த பாட்டை பாடுவார். அவரும் பள்ளியில் அவரோடு படித்த நண்பர் மேஜர் சுந்தரராஜன் 2 பேரும் ஓடிட்டு அதை பாடுவாங்க. இந்த பாடல் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும். பள்ளிக்கால நண்பரை பார்க்கிற போது நெஞ்சுக்குள்ளே வருகிற சொல் அந்த சொல்தான். இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லையே, அது ஏன் நண்பனே என்றால், நண்பனோடு சேர்ந்து கழித்து மகிழ்ந்த காலங்கள் தான் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியான காலங்கள்.